வெல்கம் காய்ஸ். இன்னைக்கு வந்து எந்த டைமுக்கு விளாட்றோன்னா 4:12. அங்கே பாருங்க, 4:12 காலையில் விளாட்றேன். எதுக்கு அப்படின்னா, நேற்று வந்து ஈவினிங் விளாண்டேன். ஈவினிங் விளாண்டப்ப வந்து இந்த ஐடி சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, வந்து லாக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஜூலி வந்து தூங்குற டைம் விளாட்லான்னு சொல்லிட்டு நான் 4:12க்குலாம் வந்துட்டேன். ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோன்னா, நேற்று நான் வந்து பண்ண வேலையால் லாக் அவுட் ஆனதால் வந்து ஹோனர் ஸ்கோர் வந்து இடிக்குது. ஹோனர் ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குது, 85 இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பேன் இதில். இட்ஸ் ஓகே. ஸோ அதுக்காக வந்து நம்ம ஒரு இது ப்ரொடெக்ஷன் கார்டை அது ஒன்று வாங்கிட்டு சோலோவில் போவோம். ஏன்னா வந்து நான் பார்த்தோம்னா இவங்க வந்து மாஸ்டருக்கு மேலே இருக்காங்க. அவங்க ரேங்க் ஏற்ற ஐயோ டங்க்கு ஸ்லிப் ஆகுது. ரேங்க்கு குறைச்சி விட்டுறக்கூடாது, ஓகேவா? சிங்கிள் டேக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ தடுமாறி பேசுகிறேன். நம்ம தானே பார்க்க போகிறோம், வேறு யாரும் பார்க்க போகிறா? எப்படி பேசினாலும் பரவாயில்ல, ஓகேவா? இது என்னன்னு தெரில, அது எடுத்து விடுவணும். 8 மாஸ்டர் போய் பார்ப்போம், முடிஞ்சா புஷ் பண்ணுவோம். ஓகே, இது வந்து மாஸ்டரில் என்னது அது சோலோ பிஆர் ரேங்க்டு, ஓகேவா? ஸோ லொபியில் இருக்கும். கீழே பார்த்தீங்களா 112 வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்க கலெக்ஷன். ஆல்ரெடி நிறையா வச்சுருந்தாங்க, நான் லைட்டாக குறைச்சி விட்டேன். இதுக்கு மேலே குறைச்சி விட்டா அவரை மாட்டிப்போம், ஓகேவா? ஸ்க்ரீன் வந்து திரும்ப திருப்பிடுறேன், இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் லேட்டன்சியில் தான் அதிகமாக அடிக்குது. 999 போகுது. இருங்க, திரும்ப உள்ள வரேன் கேமுக்குள்ளே. ஓகே, வந்தாச்சு. இதுதான் எங்கள் ஊரில் வந்து ஏரோப்ளைனா. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? இங்கே பாருங்க, படிக்க சொல்லி நோட்டு பெண்ணெல்லாம் வாங்க சொன்னால் மேடம் அதெல்லாம் வாங்க மாட்டாங்க. இது என்னது இது? இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. கால கொடுமை. 9 பாக்ஸா? ஓகே ஓகே. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, எங்கே இறங்க போகிறேன்னு எனக்கே தெரியல. ஏதோ இடத்துல இறங்குறேன். கட்லெட்ஸ் வாக்கிட்டு இறங்குறேன்னு நினைக்கிறேன். யா ஞாபகம் வந்துச்சு. இப்போ தான் விளாண்டா அதுக்குள்ளே மறந்து போச்சு. கட்லெட்ஸ் வாக்கிட்டு இறங்குறேன். ஓகே ஓகே. இங்கேருந்து வந்து பர்காட்ரி இல்லடாடி அப்சர்வேட்டரிக்கு போவோம். அந்த பேர் என்னது, ஜம்ப் அடிக்கிறது பேர் என்னது கைஸ்? ஐயோயோ, என்னடா இது இப்படி தடுமாறுது? அது இந்த பச்சை கலரில் ரைட்டில் இருக்கு, அது பேர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்க. உங்களுக்கு அது பேர் தெரிஞ்சால் மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். லான்ச் பேடா ஏமாந்துச்சு. லான்ச் பேடை பிடிச்சி அங்கே போகிறோம், பறந்தே ஆகிறோம். ஐயோ சூப்பர், ஃபோன் வந்துச்சு. ஸோ எனிமீஸ் நிறையவே இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட கன்னு இல்லை, எதுவும் கன்னு இல்லை. பட் வந்து இங்கே ஒரு இது கேம் 10 இருக்குது. பட் மேக்கை தான் நான் நல்லா அடிப்பேன். ஸ்கின் இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த புது ஸ்கின் பார்த்தீங்களா, ஸ்கின் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து மேக்கே எடுக்காமல் இதை நம்பி போனேன். பட் இதுக்கு ரேட் ஆஃப் ஃபயர் கம்மியாக என்னன்னு தெரியல, ஏன்னா டக்குன்னு அடிக்க முடியல. இதெல்லாம் மேகா இருந்தாங்க அழுத்தி விட்டுருப்பேன். இங்கே அடிக்கிறதுக்குள்ளே மாட்டல, முடிஞ்சு. லெவலில் ரிவைவல் இருந்துச்சு, இல்லைன்னா ஜூலியாக்காவுக்கு பதில் சொல்ல முடியாது. ஓகே, ரிவைவல் பிடிச்சி வந்துட்டோம் கைஸ். இது என்ன ஊருன்னு எனக்கு தெரில, இருக்க பார்க்குறேன். புல்ஸ் ஐயா கிரேவியார்ட் பக்கத்தில் இருக்கணும். நம்ம கிரேவியார்டில் தான் இறங்குவோம். இப்போ கிரேவியார்ட் வந்தாச்சு, ஓகேவா? இவங்க ஐடியா கொஞ்சம் ராசியான ஐடியா தான். இது வரைக்கும் உயிரை கையில் பிடிச்சிட்ருக்கோம். நம்ம ஐடியா இருந்தால் போனோடனே அடி வாங்கியிருப்போம். இப்போ வந்து பார்த்தோன்னா ட்ரோஜன் இருக்குது. ட்ரோஜன் பெருசாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நான் தான் கமெண்ட் பண்ணணும், வேறு யாரும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க.
ஓகேவா, நெக்ஸ்ட் வேறு எதுனா வெயிட்டான கன்று கிடைக்குதுன்னு பார்ப்போம். நான் கன்று முதல்ல கலெக்ஷன் பண்ண மாட்டேன், சும்மா அப்படியே பெராக் பார்த்து சுற்றிட்டு இருப்பேன். பெராக் அப்படின்னா நிறைய பேர் என்னன்னு தெரியாமல் இருக்கும், சும்மா அப்படியே பார்த்துட்டு சுற்றிட்டு இருப்பேன்னு சொல்ல வந்தேன். ஓகேவா, இதெல்லாம் வந்து லோக்கல் தமிழ் லாங்குவேஜ், நீங்கள் பியூர் தமிழ் பேசுகிறவங்க இல்லை, ஸோ உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். கன் மாற்றுவனே, என்ன மாற்றாமல் சுற்றிட்டு இருக்கேன். என்னடா ஐயோ, எக்ஸமைட்லாம் இருக்குது. எக்ஸமைட்டுக்கு வெயிட்டான ஸ்கின் வச்சுருப்பாங்க இவங்க, கவனிக்கவே இல்லை போல. நான் தேவையில்லாமல் ஏன் 94 எடுத்து வச்சுருக்கேன். எக்ஸமைட்லாம் எடுத்திருந்தா நல்ல இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கில் அடிச்சிருப்பேன். ஷிட், இந்த வார்த்தை சொன்னால் கூட பேன் ஆகுதுங்க. ஐடி பேன் இல்லை, வேர்பல் அப்யூஸ் போடுறானுங்க. கட்டுப்பாகுது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தூக்கம் வருது எனக்கு லைட்டா. முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் வந்து சீக்கிரமாக எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க. மார்னிங் ரொட்டீனாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. என்னாலே முடியல, பட் ஆனால் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி எந்திரிக்க ஆரம்பிங்க. அது 4 மணியாக இருக்கலாம், 5 மணியாக இருக்கலாம், 6 மணியாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே வேணாம். ஜூலி அக்கா வந்து எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஹாஹாஹா, அதனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்து விளாட்றோம். அக்கான்ட்டு சரி, அக்கானே கூப்பிடுவோம், என்ன அப்படியே போகுது. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தோன்னா கட்லெட்ஸ் வந்தாச்சு. கட்லெட்ஸ்வால யார் லூட்டில் எடுக்கல போல, மோஸ்ட்லி இங்கேயே இறங்கி எடுக்கலாம். திரும்ப தூரம் வருது, தூங்கிடலாமா பேசாமல்? வேணாம், நமக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலான்னு பார்க்குறேன். VSK 94 எப்படி இவங்க மோஸ்ட்லி ஸ்னைப்பர் வச்சு விளையாடுவாங்க, நம்மளும் ஸ்னைப்பர் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா, ஓகே. ஸோ காயின்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு 1400 இருக்குது. 1400ல் ஒரு 600 மைனஸ் பண்ணால் எவ்வளோன்னு எனக்கே தெரில, பட் மேலே பார்த்தா 800 மேலே பேலன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ கொஞ்சம் காயின்ஸு கூட கூட்டிக்கிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறோம். என்னோட கார் ஓப்பன் ஆக மாட்டேது, நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். கார் ஓகே, கார் வந்துடுச்சு. பார்த்தீங்களா, அகெயின் ஃபஸ்ட்டு நோட் பென்க்கு கொடுக்குற காஸ்ட்டில் அது வாங்க நாங்கள் 9 ஃபாக்ஸ். இப்போ பார்த்தோம்னா என்னத்துன்னு தெரியல. சரிடுங்க, கண்டென்ட் கிடைக்கல, ஏதாவது ஹியூமர் பண்ணலான்னு பார்த்தா பட் முடியல. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தோம்னா இறங்குனப்போ ஒரு எனிமி வந்துவான்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்கும், ஆக்சுவலாக சவுண்டு கேட்கலையா? வந்துட்டான். தீரா என்னால் அடிக்க முடியாது, எங்கேயோ ஓடிட்டான். அதுக்குள்ளே அவனுக்கு தேடி பார்ப்பான், கிடைக்க மாட்டான். கைஸ் ஆல்ரெடி நமக்கு ஹெச்பி வேறு இறங்கிடுச்சு. இந்த நிலையில் வேற இன்னும் ஒரு ட்விஸ்ட் வரும் பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நானே சொல்ல நல்லா இருக்காது. அவன் அடிக்கிறான்னா நானும் இப்படியே ஒரு அடியை போட்டு விட்டுருவேன். ஆனால் இங்கே பார்த்தோம்னா 999 போயிடும், நெட்டு முடிஞ்சு. அங்கே பாருங்க, நான் ஒரே ஒரு அடி தான் அடித்தேன், வேறு எதுவும் பண்ணல. ஆனால் இப்போ பார்த்தோம்னா 999 போச்சு. சரி, காரை வச்சு எஸ்கே ஆகான்னு பார்த்தா ஒரு அடி அடித்து செத்துட்டான். இதுதான் ஜூலியாக்கா ஐடியோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ பாருங்க, போயிட்டு அந்த ரூட் எடுப்போம். திரும்ப இந்த பக்கம் வந்துட்டான், அவனே தான். சரி, இந்த டைம் நான் அழுத்தி விட்டேன். வெறித்தனமா வேற மாதிரியா 2 கில்லு ஒருத்தனை எடுத்து கொடுத்துட்டான். வேற லெவலில் வேற எதுவும் கில்லு அடிக்க மாட்டேன், அவ்வளோதான். ஒரு கில் அடிக்கிறதே பெரிய விஷயம். அந்த மாதிரி அப்ராணி கில் நமக்கு மாட்டினா தான் நம்மளால கில் அடிக்க முடியும். ஓகேவா, லைக் வேற போடுறேன் கைஸ், பார்த்துட்டு நல்லவனா நீ, நல்லவனா, நல்லா இருப்படா. ஓகே, அப்படியே வந்து கார் எடுத்துட்டு
மெடிக்கிட்லாம் சுற்றிட்டு அப்படியே வந்துட்டுருக்கோம். இது வந்து என்ன, இந்த கார் வந்து எந்த கார் மாதிரி இருக்கு, விண்டேஜ் கார் தான். ஐயோ ஒரு கார் இருக்கு guys. அப்புறம் மெமரியே அறிய மாட்டுது. பிளேமவுத்னு ஒரு கார் இருக்கும். எக்ஸாக்டாக அந்த கார் மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்குதான். இது ஒரு ஓல்டு தமிழ் மூவிஸில் கூட யூஸ் பண்ணுவாங்க ரெட் கலரில். ஐ டோன்ட் நோ விச் மூவிஸ் தட். ஓகே அதெல்லாம் நமக்கு எதுக்கு. இங்கே வந்து திரும்ப இன்னொரு ஆர்சனல் ஓப்பன் பண்ணலான்னு பண்ணேன். பட் ஆனால் எனிமி ஒருத்தன் வருவான் கைஸ். நெட்ஒர்க் வேறு ஸ்லோவாக இருந்துச்சு. சரி ஓரமாக உட்காந்துக்கலாம், இனிமே வந்து அடிச்சிடலான்னு பார்த்தா அவன் இங்கே வந்துட்டான். எப்படி வந்தான்னு எனக்கே தெரியல, அடிச்சிட்டான். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சி. ஆனால் எவ்வளோ பாயிண்ட் ஏறிடுன்னு பார்ப்போம். ஓகே வெல் அண்ட் குட். 40 பாயிண்ட் ஏறி இருக்கு. 2 கில் அந்த ஒரு அப்புறாணி ஜீவனால் நமக்கு கிடைச்சிது அந்த 2 கில்லும். பரவாயில்ல, அதெல்லாம் பார்த்தா முடியுமா. ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ பாய். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பை பாய், டேக் கேர்.